பாக்கியம் பண்ணவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாரத தேசத்துல நாம பிறந்திருக்கோம் இல்லையா, இந்த பாரத தேசத்துல பிறக்கிற பாக்கியம்ங்கிறது அவ்வளவு எளிதில் கிடைக்காதான் அப்படின்னு யார் சொன்னான்னா, வியாசருடைய தந்தையான பராசர முனிவர். விஷ்ணு புராணம் பராசர முனிவர் தான் கொடுத்தார். அதுல 2வது அம்சம் 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் எல்லாம் என்ன கேட்கறாங்க, இந்தியா பாரதம் எப்போ வந்ததுன்னு கேட்கறாங்க. விஷ்ணு புராணத்துல பாரதம் இருக்கு. இந்த பாரதத்துக்கு டிமார்கேஷன் கொடுக்கிறார். உத்தரம் யத் சமுத்திரஸ்ய, இந்தியன் ஓஷனுக்கு நார்த்ல எது இருக்கோ, ஹிமாத்ரேஷைவ தட்சிணம், ஹிமாலயாஸ்க்கு தெற்க எது இருக்கோ, வருஷம் தத் பாரதம் நாம, அதுக்கு பாரதம்னு பேரு. அதுல இருக்கவங்க எல்லாம் பாரதீயத்திர சந்ததிகி, அவர்களுக்கெல்லாம் பாரதியர்கள்னு பேருன்னு பராசர முனிவர் நம்ம கொடுத்திருக்கார். ஒரே தேசிய அடையாளம். சரிப்பா, அந்த பாரத தேசம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த 2வது அம்சம் 3ஆம் அத்தியாயத்துல 24வது ஸ்லோகம், காயந்தி தேவாஹா கிலகீதகானி தன்யாஸ்துதே பாரத பூமி பாகே ஸ்வர்காபவர்காஸ்பத மார்க பூதே பவந்தி பூய புருஷாகா சுரத்வாத். இந்த பாரத தேசம் இருக்கே, அங்க பிறக்கிற பாக்கியம் கிடைக்குமான்னு தேவர்கள் எல்லாமே ஏங்கி கொண்டு இருக்கிறார்களாம். ஏன்னா இந்த தேசத்தில் பிறந்தவனுக்கு தான் சொர்க்கத்துக்கும் முக்திக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படிப்பட்ட பாரத தேசத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று தேவர்கள் கொண்டாடுகிறார்கள்ங்கிறார் பராசர முனிவர். அப்ப நாம அப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த தேசம் இருக்கே, இது சாமானிய தேசம் இல்ல. வந்தே மாத்திரம்ல பாக்குறோம் பாருங்க, இத பூமாதேவிங்கிறோம். பூமாதேவி யாரு? விஷ்ணுவாகிய பெருமாளுடைய மனைவி. லக்ஷ்மியின் அம்சமும் இந்த நாட்டுக்கு இருக்கு. இந்த நாட்டை பாரதிங்கிறோம், பாரதம்ங்கிறோம். பாரதினா சரஸ்வதி, ஞானம் மிக்க இந்த தேசத்துக்கு சரஸ்வதியின் அம்சமும் இருக்கு. அதான் பாரதியார் 10 படைகளும் பார்வதி தேவியும், கமலத்து இதழ்களில் கழித்திடும் கமலையும், அறிவினை அருளும் வாணியும், அன்னை நீ ஆலயம் தோறும் அணிபல விளங்கும் தெய்வ சிலையெல்லாம் தேவி இங்கு உனதேன்ட்டார். அப்படிப்பட்ட தேசத்துல பிறந்திருக்கும். ஒரு தேசத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இந்த மண்ணெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க இது அரிசி விளையும் பூமி, இது கோதுமை விளையும் பூமி, இது கேரட் விளையும் பூமி, இது கத்திரிக்காய் விளையும் பூமி. பாரத பூமி எப்படி பண்ணா, மகான்கள் விளையும் பூமி, ஞானிகள் விளையும் பூமி, பக்தர்கள் விளையும் பூமி. அப்படிப்பட்ட இடத்துல பிறந்திருக்கும்.